ரெகுலராக காலை மாலை அந்த மாதிரி வகுப்பெல்லாம் நம்மளால் இப்போ எடுக்கிற சூழ்நிலைகள் அது கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது. அதனால கொஞ்சம் பண்ணுறது ரொம்ப கடினம். அதனால நிறைய பணி செய்ய வேண்டியது இருக்குது. அதனால் நீங்கள் எப்பயும் போல் காலை மாலை நம்ம வந்துடுவோம் பேசிடுவோம்னு எதுவும் நினைக்க வேண்டாம். நிறைய நமக்கு வேலை பணிகள் நிறையா இருக்கிறதுனால அது செய்ய வேண்டியது இருக்குது. அதை நீங்கள் அவசியம் பார்க்கணும். அதை நீங்கள் பார்த்துக்கங்க. ஒன்று. அதே மாதிரி இந்த அன்னதானம் கூடம் இந்த விஷயம் இங்கே இருக்கிற தொடங்கப்பட்டது எல்லாமே இந்த பிரபஞ்சத்திலிருந்து நான் மீண்டும் பல முறை உங்ககிட்ட சொன்னது தான். ஒரு அனுபவத்திலிருந்து ஒருத்தர் அனுபவம் பெறும்போது இந்த மாதிரி விஷயம் அது நடக்கும். அந்த மாதிரி தான். நாம் எதுவும் அதிசயமும் பண்ணலை, வேற எதுவும் எந்த சூழல்லையும் கிரியேட் ஆகலை. இது இயற்கையாக இது கிரியேட் ஆனது தான். உங்களுக்கு எல்லா பேருக்கும் தெரியும், திருவண்ணாமலையில் நீங்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்க லோக்கலில் இருக்கிறவங்க தெரியும், அந்த இடமும் காலியாக தான் இருந்துச்சு. அங்கே ஒருத்தர் அனுபவம் பெறாரு, அது ஒரு ஆசிரமாக மாறினுச்சு, அது ஒரு இடமா மாறினுச்சு. அப்போ இந்த இடமும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த இடம் எப்படி இருந்துச்சு, எப்படி வரப்பட்டுச்சு அப்படின்னு. அப்போ நமக்குள்ள என்னன்னா, இந்த இடம் இப்படி இருந்த இடம் இப்படி மாறி நிற்கிறதுக்கு காரணம் பிறருக்கு ஒரு நன்மை செய்யறதுக்காக தான் இந்த இடமே மாறி நிற்கும். அப்போ இந்த இடத்த நீங்கள் இன்னும் புனிதமாக்கி வர்ற மக்களுக்கு நம்ம உணவளிக்கிறது தான் வேலை. அதை ரொம்ப தூய்மையாக, அதை ஒரு உண்மையாக, அது ஆத்மார்த்தமாக செய்யணும். இங்கே கிடைக்கிற உணவுலேருந்து ஒருத்தருக்கு சாப விமோச்சனம் பெறுவாங்க அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. ஒருத்தருடைய நீண்ட நாள் நாகதோஷம், பெரிய தோஷத்தில், பித்திருக்கள் தோஷம், பிள்ளைகளுடைய தோஷத்தில் தவிக்கிறவங்களுக்கு இந்த உணவு அருந்த அவங்க ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை அது இயல்பாக உருவாக்கி கொடுக்கும். அதுதான் இதுக்குள்ளே இருக்கிற வடிவமாக நான் நினைக்கிறேன். இந்த உணவு கூடத்துக்கும் அங்கே இருக்கிற தியான கூடத்துக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இது உங்கள்கிட்ட ஒப்படைச்சாச்சு. நான் இதிலிருந்து விடுதலையாகி வெளியில் நிற்கிறேன். இதை பலப்படுத்துறதுக்கு யாரோ ஒருத்தர் மலேசியாவில் போகும்போது நிறைய வகுப்புக்கு என்னை கூப்பிட்டுட்டு போய் எந்த வகுப்புக்கும் என்ன ஏதுன்னு கேள்வி கேட்காம அந்த இடம் சரியான்னு மட்டும் பார்த்துக்கிட்டு நான் போனேன். அதே மாதிரி தான் இந்த இடத்தையும் இந்த அன்னதான கூடத்தையும் பலப்படுத்துறதுக்காக திருவண்ணாமலைக்குள்ளே வந்தேன். இல்லைன்னா நான் திருவண்ணாமலைக்குள்ளே வந்திருக்க மாட்டேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரெகுலர் ஃபார்முலேஷனில் என்னை பார்க்கவோ என்னை ஒரு கையாளவோ உங்களால் அது முடியாது. அது மாதிரி ஒரு சூழல் இல்லை. அப்போ இந்த அன்னதான கூடத்தை இன்னும் பலப்படுத்தணும். நம்மக்கிட்ட இருக்கிற ஸ்டூடெண்ட்டை இன்னும் பலப்படுத்தி ஒரு நல்ல செயலோட வடிவத்திலிருந்து விடணும் அப்படிங்கிறது என்னுடைய வடிவம் இல்லை, பிரபஞ்சத்துடைய செயல். மலேசியாவில் இருக்கும்போது இந்த அன்னதான கூடத்தில் சமைக்கிறவங்கலேருந்து, இதுக்கு சர்வீஸ் பண்ணுறவங்கலேருந்து, இதுக்காக ஒரு பணி செய்கிறவங்க, உன்னுடைய மாணவர்களாக இருக்கிறவங்க கொஞ்சம் தடுமாறுறாங்க, கொஞ்சம் அப்படி இப்படி லெஃப்ட் ரைட் அப்படி கொஞ்சம் உள்வாங்குறாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கொஞ்சம் உள்வாங்குறாங்க. அதை இன்னும் கொஞ்சம் பலப்படுத்தி ஸ்ட்ராங்குபடுத்தி அவங்கள இன்னும் நல்லா நிற்க வச்சு இந்த தினந்தோறும் அன்னதானம் ஒரு நல்ல வடிவத்தில் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நீ உருவாக்கி நீ போய் நின்று அதை இன்னும் தெளிவுபடுத்தி விட்டுட்டு வா. அதுக்காக தான் உன்னை நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம். நீங்கள் இது நம்மளால் தோற்றப்பட்டதாகவோ நம்மளால் அது நடக்கிறதாகவோ அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிடாதீங்க. இது பிரபஞ்சத்தால் தோற்றி வைக்கப்பட்டது, பிரபஞ்சத்தால் நடக்குது. அப்போ உங்களுடைய பணி என்னன்னா, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறதுக்கு இது ஒரு பெரிய ரோலாக இருக்க போகுது. ஒரு கையில் உங்கள் ஃபேமிலி, உங்கள் வாழ்க்கை, இன்னொரு கையில் இதை பிடிச்சிக்கோங்க. இது எங்கேயோ ஒரு இடத்துல உங்களுக்கு ஒரு பெரிய பலமாகவும் ஒரு நல்ல வடிவமாகவும் இது இருக்கும் அப்படிங்கிறதுல நான் உறுதியாக சொல்கிறேன். திங்கட்கிழமை நம்ம ஒரு வாரத்துக்கு காலை 8லேருந்து இரவு 8 மணி வரைக்கும் ஃபுல் டே உணவு கொடுக்க போகிறோம். அப்போ இந்த உணவில் இன்ன வரைக்கும் உங்கள் நினைவு தெரிஞ்ச நாளில் திருவண்ணாமலை தீபத்தில் இந்த மாதிரி யாரும் உணவு கொடுத்துருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு மிக பிரம்மாண்டமான உணவை நாம் தயாரித்து கொடுக்கணும். அதே நேரத்தில் உணவில் எந்த கலப்படமும் இல்லாமல் நல்ல உணவை, அந்த வெரைட்டி ரைஸ், சாம்பார் சாதம், தக்காளி சாதங்கிற மாதிரிலாம் அதுக்குள்ளேயே இன்னும் என்ன பெட்டர்மெண்ட் பண்ண முடியும், அதை இன்னும் எப்படி குவாலிட்டியாக கொடுக்க முடியும், அதை மக்கள்கிட்ட எப்படி கரெக்டாக கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கணும்னு நீங்கள் பார்க்கணும். என்னென்ன மாதிரி சாப்பாடு கொடுக்க போகிறோம், டெய்லியும் ஒரு ஸ்வீட்டு கொடுக்கணும். முதல் நாள் கொடுக்கும்போது பாயாசம் கொடுப்போம். அடுத்த நாள் என்னென்ன ஸ்வீட்டு கொடுக்க போகிறோங்கிறதையும் நீங்கள் பாருங்கள். வெரைட்டி ரைஸு கும்பலில் கோயந்தா போடுற மாதிரி அன்னதானமாக இருக்கக்கூடாது. எவ்வளோ பெரிய கும்பலாக இருந்தாலும் அது அருப்பிரசாதமாக கொடுக்கணும். இது நம்மளுடைய பிரபஞ்சத்துடைய கட்டளை. எனக்கு பிரபஞ்சம் கொடுத்துருக்கிறது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக இறங்கி இந்த வேலையை செய்யணும். நீ உங்கள் மாணவர்களையும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இறங்கி செய்ய வைக்கணும் அப்படிங்கிறது தான் இதோட விஷயம்.
அதே மாதிரி இங்கே யாரெல்லாம் சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா காலையில் 8லேருந்து நைட் 8 மணினால நம்ம மாணவர்களே யார் வந்தாலும் பாகுபாடு இல்லாமல் 10 பேரா 5 பேரா பிரித்து அவங்கவுங்கள உணவு கொடுக்க வைங்க. அதை நீங்கள் பார்த்துக்கணும். இது ஒரு உணவு திருவிழா மாதிரி ஒரு ஜீவகாருண்யத்தையே ஒரு திருவிழாவாக நம்ம பண்ணணும். இந்த தீப திருநாள் வெறும் தீப திருநாள் இல்லை, ஒரு ஞான மார்க்கத்துக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு வடிவமாகவும், அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் ஒரு நல்ல வடிவத்தை ஒரு மாணவர்களாக ஒரு மாணவர் சக்திகள் தியானம் பண்ணுறவங்க நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க. இன்ன வரைக்கும் ஆசிரமங்கள் நம்ம ட்ரஸ்ட்டு இதெல்லாம் பல்வேறுபட்ட விதங்களில் குளறுபடியும் வேறு வேறு விஷயங்கள் நிறைய ஆசிரமங்கள் நிறைய ட்ரஸ்ட்டுகள்லாம் நடந்திருக்கு. ஆனால் உண்மையாக தியானம் பண்ணுறவன் ஒரு மாணவ சக்தி நிச்சயமாக அதை நல்ல முறையில் பயன்படுத்துவாங்க, அதை நேர்மையோடு பயன்படுத்துவாங்க, தூய்மையோடு பயன்படுத்துவாங்க. நல்ல தியானம் பண்ணுறவன் திருட மாட்டான், நல்ல தியானம் பண்ணுறவன் பிறருக்கு உதவுறதுக்கு முன் வருவான். அவனுடைய அர்ப்பணிப்பு எப்படியாப்பட்டதாக இருக்குங்கிறத இந்த உணவு கொடுக்குற திருவிழாவே ஒரு சாட்சியாக இருக்கணும். அப்போ அந்த அளவுக்கு உங்களுடைய பணி இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதே நேரத்தில் இந்த தட்டு தான் பாக்கு தட்டு தான் நம்ம கொடுக்க போகிறோம். அந்த தட்டு நம்ம யாரெல்லாம் ஒரு 6-7 பேர் இந்த தெருவில் இருக்கிறவங்க வீடுக்கு யாரும் பாதிப்பு வரக்கூடாது. மக்கள் சாப்பிட்டுட்டு அங்கங்கே போட்டு போயிடுவாங்க. அதை மாநகராட்சியோட நம்ம சேர்ந்து பேசி ஒரு நல்ல டையப்போட இந்த தட்டுகள்லாம் நம்ம போய் பொறுக்கிடணும். உங்களுக்கு சிரமமாக இருந்தால் சொல்லுங்கள், நானே களத்தில் இறங்கி பொறுக்குகிறேன். அதை நாமளும் எடுத்து போடுவோம். எந்த பாகுபாடு இல்லாமல் ஏழையை ஒரு ஞானி மாதிரி பார்த்து உணவு கொடுக்கணும். வர்றவன் ஏழை அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, ஒரு ஞானியே சாப்பிட போகிறான், அப்போ நம்ம எப்படி சர்வீஸ் பண்ணுவோமோ அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சந்தர்ப்பம். நான் எப்பயுமே சொல்கிறது, ரொம்ப ரசித்து இரவு பகல் பாராமல் நான் உழைச்சதுக்கு முக்கியமான காரணம், எனக்கு பிரபஞ்சம் ஒரு ஆணையிட்டுச்சுன்னா என்னுடைய உடலில் இருக்கிற உசுரை கூட எடுத்து வெளியில் வச்சுருவேன். அப்படி எல்லை இல்லாமல் வேலை செய்வேன். அப்போ இந்த பிரபஞ்சம் எனக்குள்ளே மலேசியாவில் இருக்கும்போதே அங்கே சொன்னது, கோலாலம்பூரில் இருக்கும்போது சொன்னது, திருவண்ணாமலையில் இந்த ஒரு வாரம் உணவு மிகச்சிறந்த முறையில் கொடுக்கணும். அதனால தான் உணவுக்கே தந்தையாக இருக்கக்கூடிய ராமலிங்கத்துக்கிட்ட இருந்து போயிட்டு தான் வடலூர்லேருந்து இங்கே வர்றேன். ஞானத்துக்கு தந்தை பதஞ்சலி, உணவுக்கு தந்தை ராமலிங்க சுவாமிகள். அப்போ நாம் அந்த ராமலிங்க சுவாமிகள் பேரையும் காப்பாற்றுற மாதிரி இருக்கணும் இந்த உணவு அப்படிங்கிறத நீங்கள் எல்லாம் கவனத்தோட நம்ம திருவண்ணாமலை மண்ணுக்கே இது ஒரு பெருமையாக நீங்கள் சேர்க்கணும். அப்போ நம்ம மாணவர்களுக்கு வெட்டவெளி இருப்பிடம் இருக்கிற மாணவர்களுக்கு ஒரு உயர்ந்த பேரும் உயர்ந்த மரியாதையும் ஏற்படுத்துகிற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும், அதை செய்யணும். உங்களுடைய அர்ப்பணிப்பு இதில் இருக்கணும். எல்லாருடைய பங்களிப்போட ரெகுலர் ஃபார்முலாவில் இருக்கிற சாப்பாடு மாதிரி இல்லாமல் முன்னாடியே நீங்கள் ஐடியாவை கொடுங்க. மாஸ்டரோட உட்காந்து நிறைய டிஸ்கஷன் பண்ணி என்னென்ன பண்ண போகிறோங்கிறத கரெக்டாக ஒரு சார்ட் அவுட் பண்ணி அதை நீட்டாக கொடுப்போம். ஆறி போய் நொந்த சாதத்தை கொடுக்காதீங்க. கிரிவலம் சுற்றி அவன் நொந்து போய் வர்றவன்ட்ட சுட சுட சாதம் கொடுக்கணும். அது முறையாக கொடுக்கணும். அது முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன ட்ரை பண்ண முடியுமோ ட்ரை பண்ணணும். சரியா?